வணக்கம் நண்பர்களே. துரோணர் இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது விஜயன் வந்து அது அர்ஜுனனோட இன்னொரு பேர். விஜயா உன்ன மாதிரி வில்ல தொடறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு திருப்பி 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 சொல்லி சொல்லி இவனை அப்படி கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இவனோட ஒரு பெரிய ஆள் ஒருத்தனை அர்ஜுனன் பார்த்துட்றான். பார்த்தோன்னா அவனுக்கு என்ன ஆகுது? ஸோ நம்மளை மீறி யாருக்கோ நம்ம குரு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவன் நம்மளோட டேலண்டான ஆளாக இருக்கான். ஸோ நமக்கு சொல்லிக் கொடுக்காத விஷயத்தெல்லாம் கூட அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். அதாவது குடிலுக்கு வந்துடுறான். அந்த துரோணாச்சாரியோட ஆசிரமத்துக்கு வரான். 2 நாளாக சரியாகவே பேசுறது கிடையாது. துரோணாச்சாரியர்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறது கிடையாது. அவன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. இதை துரோணர் கண்டுபிடிச்சிருவார் இல்லையா? தனியாக கூப்பிடுறாரு. அர்ஜுனா என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்ன தான் வந்து பெரிய வில்வித்தை வீரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்னை விட ஒருத்தனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னோடனே, நான் உன்னை விட நல்லா சொல்லி கொடுத்தேன். நான் யாருக்கு சொல்லி கொடுத்தேன்? வா எனக்கு காட்டு அப்படின்னோடனே அவன் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனால் அப்போது எந்த இடத்துல அந்த வேடுவ சிறுவனை பார்த்தானோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே அவன் இருக்கான். அவன் வந்து துரோணரை பார்த்தோன்னே ஓடி வந்து காலில் விழுறான். குருவே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது. அது யாருன்னா இந்த வேடுவ சிறுவன். இவன் யாருன்னா காட்டுக்கு தலைவன். இவன் தன்னை ஏகலைவன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னோட பேரை சொல்லி துரோணர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு, எனக்கு நீங்கள் தான் வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும், எனக்கு வில்வித்தைன்னு ரொம்ப ஆசை, கற்றுக்கணும்னு ஆசை, கற்றுக் கொடுங்கன்னு. இவர் என்ன நினைக்கிறாரு? ராஜா பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், இவனுக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது? ஆனால் இவன்கிட்ட போய் ஒரு ஆசிரியர் அப்படி சொல்லக்கூடாதுல்ல, உனக்குலாம் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாரு? இந்த பாருப்பா எனக்கு அதுக்கெலாம் நேரம் கிடையாது, என்னால் இப்போ உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி தட்டி கழிக்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இப்போ நான் எப்படி தாங்க கற்றுக்கிறது? எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஏகலைவன் கேட்டவொன்னே, ஒன்றும் இல்லை, நீ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீயே கற்றுக்க உனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையன் அதை நம்பிட்டான். அதை நம்பிட்டு அவன் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு போயிட்டு துரோணர் மாதிரி ஒரு சிலையை பண்ணி வச்சுட்டு தினம் அவரை வணங்கிட்டு அவனா ஒரு விஷயமா தூரத்துலேருந்து பார்த்து 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 எல்லாத்தையும் கற்றுக்கிறான். இப்படி தான் இவன் கற்றுக்கிட்டு இருக்கான். இப்போது துரோணரோட சிலையையும் அவர் அங்கே பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவன் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறதும் தெரியுது. இவன் இப்போது தன்னுடைய மிகச்சிறந்த சீடனான அர்ஜுனனோட சிறந்த ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னு தெரியுது. ஆனால் இவருக்கு அர்ஜுனன் மனசு புண்படா மாதிரி நடந்துக்கணும்ல. அதனால் அவன் என்ன பண்ணுறாருன்னா, சரிப்பா நீ எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு வந்துட்டு கேட்குறாரு. அவன் உடனே, ஏன்னா அர்ஜுனனுக்கு புரியணும்ல, அதுக்காக நான் உனக்கு சொல்லி கொடுத்ததே இல்லையே, நீ எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டே, இவ்வளோ நல்ல வில்விதையெல்லாம் பழகி வச்சிருக்கே அப்படின்னோடனே, இல்லை நான் உங்களை நினச்சி மானசீக குருவாக நினச்சி நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னோடனே, சரி குருவாக நினச்சேன், நான் தான் அப்போ உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படின்னா நீ எனக்கு குருதட்சணை கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்குறாரு. அவனும், ஐயோ நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நான் குருதட்சணை கொடுக்குறேன், இந்த காட்டையே கூட உங்கள் காலத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு காடெல்லாம் ஒன்றும் வேணாம், உன் கட்டை விரல் மட்டும் கொடு, உன் வலது கை கட்டை வரல எனக்கு கட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏகலைவன் கொஞ்சம் கூட மன வருத்தமே இல்லாமல், எதுவுமே யோசிக்காமல், செகண்ட் தாட்டே இல்லாமல் சந்தோஷமாக தன்னோட விரலை கட் பண்ணி துரோணருக்கு காணிக்கையாக கொடுத்து அப்படி விட்டுறான். அடுத்து வந்து துரோணர் சொல்கிறாரு, சரி இப்போ வில் விட்டு பாருன்றாரு. வில் அவனால் விட முடியல. அவ்வளோதான். அது பெருவிரல் ரொம்ப முக்கியம், விட முடியல. இதை பார்த்தோன்னா துரோணருக்கு மகிழ்ச்சி ஆகிடுது, அர்ஜுனனுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்பா நம்மளோட திறமைசாலி ஒருத்தர்னா அவன் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்தந்த வயசுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும்ல, அந்த மெச்சூரிட்டி வச்சு அர்ஜுனனுக்கு அப்பாடா இனிமேல் நமக்கு போட்டியெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போது இதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து அவர் அர்ஜுனனுக்கு தொடர்ந்து நிறைய வித்தைகள் சொல்லி கொடுக்குறாரு. என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து அந்த உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரு பறவை ஒன்று இருக்கும். அந்த பறவை வந்து ஒரு மரத்துக்கு நடுவில் பறவையை வச்சுருப்பார். பறவையை வச்சுட்டு தன்னோட சீடர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த பறவையோட கழுத்தை குறி வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் லைனாக வந்து நிற்பாங்க. முதல்ல வந்து துரியோதனன் கூப்பிடுவார். துரியோதனன் பார்த்து, உனக்கு என்ன தெரியுது அந்த மரத்தில் அப்படின்னு கேட்பார். நீ பறவையை அடிக்கணும் பாரு, இப்போ என்னெல்லாம் தெரியுதுன்னா, எல்லாமே தெரியுது, வானம் தெரியுது, பூமி தெரியுது, மரம் தெரியுது, எல்லாம் தெரியுது அப்படி இப்படின்னு. சூப்பர், வெரி குட், கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து தர்மரை கூப்பிடுவார். தர்மரும், ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியுது, மரம் தெரியுது, பக்கத்தில் ஒரு மாங்காய் வேறு இருக்குது, அதுவும் எனக்கு தெரியுது அப்படின்னுவார். சரி நீயும் கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு. எல்லா வாட்டியும் வந்து அர்ஜுனன் வந்து நான் வரேன்னு முன்னாடி வருவார். இந்த கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன், எனக்கு ஆன்சர் தெரியும்னு பசங்க சொல்கிற மாதிரி அர்ஜுனர் முன்னாடி வராரு. ஆனால் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ வாய மூடி, நீ உட்கார், நீ சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கேட்குறாரு. யார் சொல்கிற பதிலும் துரோணருக்கு மகிழ்ச்சியாக இல்லை. எல்லாரும் அது தெரியுது, இது தெரியுது, பறவையும் தெரியுதுன்ற
சொல்கிறாங்க. இப்போ அர்ஜுனர் வராரு. அர்ஜுனன் வந்துட்டு உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? எனக்கு பறவையோட கழுத்து தெரியுது. வேற என்ன தெரியுது? வேற எதுவும் தெரியல. எனக்கு பறவையோட கழுத்து மட்டும்தான் தெரியுது. சரி அடின்றாரு, அடிச்சிடுறாரு. இதில் ஜெயிச்சிடுறாரு. இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா துரோணரை வந்து ஒரு ஒரு முதல்ல வந்து தண்ணியில் பிடிச்சிக்குது அவர் துரோணர் குளிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ எல்லாரும் வந்துட்டு ஐயோ ஐயோ துரோணர் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கத்துறாங்களே தவிர யாருமே காப்பாற்றல. அர்ஜுனன் தான் அப்பயும் காப்பாற்றுறான். இன்னொரு இடத்துல வந்துட்டு தண்ணிக்குள்ளே கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு மண்ணை வில்லால் அடித்து வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு போட்டி வருது. அதுலேயும் நம்ம அர்ஜுனன் தான் ஜெயிக்கிறான். ஸோ அர்ஜுனனை ஜெயிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுறான். இப்போ எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. இப்போ துரியோதனாதிகள் இருக்காங்கல்ல, அது துரியோதனும் அவனுடைய தம்பிகளும் அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இந்த துரோணர் எல்லாத்தையும் வந்து அர்ஜுனனுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாரு, நமக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு. அதை போய் தாத்தா கிட்டலாம் சொல்லுவாங்கல்ல, வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லும்போது பீஷ்மரும் கேட்குறாரு, இந்த மாதிரி பசங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் ஏதாவது இருக்கான்னா, இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. அர்ஜுனன் வந்து அவனே வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன் அப்படி கற்றுக்கிறான் அப்படின்னு அது எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. இப்படி எல்லாமே போயிட்டுருக்கா. சரி இவங்க எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்கன்னொன்னே இப்போ நாட்டியம்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அரங்கேற்றம் பண்ணுறோம்ல, பாட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை மேடை ஏற்றுறோம்ல, இப்போ இந்த திறமைகளையும் மேடை ஏற்றணும் இல்லையா? அதனால் துரோணர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இவங்களோட கலையெல்லாம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் அரங்கேற்றம் பண்ணணும், அதுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு. பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேடை ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ஆட்களுக்கான சேரு, அது பயங்கரமாக ஒரு பெரிய மைதானம், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த வில்விதையை காட்டுறதுக்கான நாளும் குறிக்கப்படுது. ஒரு நல்ல நாள் குறிக்கப்பட்டு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அந்த வில்விதை தொடங்குது, இவங்களுடைய அரங்கேற்றம் தொடங்குது. எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. நகுலன் வந்து அவனுக்கு வரதை பண்ணுறான், சகாதேவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணுறான், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க. எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க. பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேஜிக் மாதிரி ஆளாளுக்கு பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து பீமனும் துரியோதனும் கதை போரில் ஈடுபடுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு நிஜத்தில் பிடிக்காது இல்லையா? அதனால ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமாக மாறி மாறி உண்மையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ துரோணர் என்ன பண்ணுறாரு, செத்துற போகிறானுங்க, போய் அவங்களை கொஞ்சம் நிறுத்த சொல்லுன்னு தன்னோட மகன் அஸ்வத்தாமனை விட்டு அவங்க ரெண்டு பேரையும் போதும், உங்கள் ரெண்டு பேரும் இதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சண்டையை நிறுத்த வச்சுட்டு அடுத்ததாக கடைசியாக, ஏன்னா பெஸ்ட்டை கடைசியாக தானே வைப்போம், அதனால அர்ஜுனனை கடைசியாக இறக்குறாரு. அர்ஜுனன் வரான், என்னமோ பண்ணுறான், ஒரு 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 வில்லு விடுறான், பூவா பொழியுது, இன்னொரு வில்லு விடுறான், மழை ஒரு இடத்துல கொட்டுது, அப்புறம் பூமிக்குள்ளேருந்து என்னவோ வருது, அப்புறம் வில்லு சுற்றி வந்து அவன்கிட்டே வந்து நிற்குது, என்னென்னமோ மேஜிக் பண்ணுறான். பண்ணிட்டு இந்த WWFலாம் பார்த்தீங்களா, சண்டை போட்டால் தோலெல்லாம் தட்டிப்பாங்களா, தட்டிட்டு என்னை விட யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். வாசல் பக்கம் வந்து ஒரு சத்தம் கேட்குது, அர்ஜுனா நீ ரொம்ப பெரியவன் நினச்சி ஆடாத, முதல்ல என்ன ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உன் தோல் தட்டிக்கலாம் அப்படின்னு. இப்போ எல்லாரும் அந்த வாசல் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே கர்ணன் நிற்கிறான். கர்ணன் குந்தியினுடைய மூத்த மகன், குந்திக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த மகன், இப்போ தேரோட்டிக்கிட்டேயும் ராதைக்கிட்டேயும் வளர்ந்துட்டு இருக்க மகன் இல்லையா? அவன் அங்கே நிற்கிறான். அவனை பார்த்த உடனே பீஷ்மருக்கோ துரோணருக்கோ இல்லை கிருபருக்கோ இவன் இப்படி பேசுறது பிடிக்கல. ஏன்னா அவங்க வீட்டு பசங்களுடைய பெருமையை பேசிகிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வந்து நின்று, நானும் உன்னை விட சூப்பராக விளையாடுவேன், நான் உன்னை விட சூப்பராக திறமையை காட்டுவேன், முதல்ல என்னை ஜெயிச்சுட்டு நீ திறமைசாலின்னு சொல்லுன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? எல்லாரும் மூஞ்சியும் சுருங்கிடுது. அப்போது கிருபர் என்ன பண்ணுறாரு, நீ யாருப்பா தம்பி, நீ எதுவும் எந்த நாட்டோட மன்னனாதா, ஏதாவது இளவரசனா அப்படின்னு கேட்டோன்னே அவன் வந்து இல்லைங்க நான் இளவரசன்லாம் இல்லை, நான் சாதா ஆள் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு குனிஞ்சு நிற்கிறான். ஆனால் துரியோதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அர்ஜுனனை ஜெயிக்கிறதுக்கு, அர்ஜுனனை ஒத்தைக்கு வா அப்படின்னு போட்டிக்கு கூப்பிட்றதுக்கு ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமாயிடுது, சந்தோஷமாக இருக்கான். இப்போ கிருபர் திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. உனக்கு என்ன ராஜ்யம் இருக்கா, நீ யாரோட பையன், உன் ஊர் எது, உன் குளம் எது, அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்குறாரு. உடனே வந்துட்டு துரியோதனுக்கு கோபம் வந்துடுது. அவன் கேட்குறான், என்ன நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீரன் ஒருத்தன் வந்து நிற்கும்போது எந்த குளம் என்ன ஏதுன்னு கேட்குறீங்களே, நீங்கள் யார், நீங்கள் எப்படி பிறந்தீங்க, நீங்கள் தர்பப்புல்லேருந்து பிறந்தீங்க, இதோ எங்கள் குரு துரோணர் இருக்கார், அவர் எப்படி பிறந்தாரு, அவர் குடத்துலேருந்து பிறந்தாரு, இங்கே யாருமே வந்து இப்படி தான் பிறந்தாங்க அப்படி பிறந்தாங்கன்னு சொல்லவே முடியாது, பிறப்பை வச்சு ஒருத்தவங்களுக்கு மரியாதை கிடையாது, அவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு தான் மரியாதை, ஒரு வீரனுக்கு ஒரு அழகான பொண்ணுக்கெல்லாம் வந்துட்டு பிறப்பை வச்சு நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு. இல்லைப்பா வந்து எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லாதவன் எப்படி வந்து அரசகுமாரனோட போட்டி போட முடியும்,
அது வந்து ஈக்குவலாகவே இல்லையே அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அப்போனா சரி, இந்த நிமிஷமே நான் அவனை மன்னனாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொந்தமான அங்க நாடுன்ற ஒரு நாட்டுக்கு அப்பயே முடிசூட்டி கர்ணனை மன்னராக்குறான். அந்த இடத்துலையே ஒரு சேரை கொண்டு வந்து போட்டு கிரீடத்தை தூக்கி தன் கையால் கர்ணன் தலையில் வச்சு இன்னையிலேருந்து இவன் அங்க நாட்டு மன்னன் அப்படின்னு சொல்கிறான். கர்ணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் வந்து எல்லா வித்தைகளும் பண்ணி காட்டுறான். அர்ஜுனனோட வேற லெவலில் பண்ணுறான், சூப்பராக பண்ணுறான். கூட்டத்தில் ஆரவாரம், கர்ணன் கர்ணன் பயங்கரமாக கத்துறாங்க. துரியோதனனுக்கும் அவனோட தம்பிகளுக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. அட, அர்ஜுனனை ஜெயிக்க கூட இந்த உலகத்தில் ஒருத்தன் இருக்கானேடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. இப்போது சந்தோஷமாக நின்றுட்டு இருக்க கர்ணனை அவங்க அப்பா அந்த தேரோட்டி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சதை பார்த்த உடனே இப்போ பீமன் என்ன பண்ணுறான், ஓ நீ தேரோட்டியோட மகனா அப்படின்னு கிண்டலாக பேசுகிறான். உடனே வந்து மறுபடியும் துரியோதனன் என்ன சொல்கிறான், பீமா உனக்கு வெக்கமா இல்லையா, அப்படியே பேசுகிற, இப்போ தேரோட்டியோட மகனாக இருந்தால் என்ன, திறமை எங்கே இருக்கோ அதை தான் பார்க்கணும், அவனை ஜெயிக்க முடியல அப்புறம் என்ன தேரோட்டியோட மகன் அது இதுன்னெலாம் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னையிலேருந்து இந்த கர்ணன் என்னோட உயிர் நண்பன், இவனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது கர்ணனுக்கு இது வரைக்கும் வாழ்க்கை முழுக்க கர்ணன் பார்த்ததெல்லாம் அவமானம், அசிங்கம், ரிஜெக்ஷன், அது மட்டும்தான். நீ யார், நீ தேரோட்டியோட மகனா, அம்மா தெரியுமா, அப்பா தெரியுமா, எந்த எந்த ஊர் எதுவுமே தெரியாது, நீ ஒரு அனாதை பையன் இப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லாக அசிங்கத்தையே பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் முதல் முறையாக துரியோதனன்ற ஒருத்தன் அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்குறான், நாட்டை கொடுக்குறான், என் நண்பன் இவன் தான், என் உயிர் நண்பன் இன்னிலேருந்துன்னு நண்பன்ற ஒரு இடத்த கொடுக்குறான்னு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுது. துரியோதனனை அப்படி நன்றி பொங்க பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து என்ன நண்பன் சொல்லிட்டீங்க, ஆனால் நான் உங்களுக்கு அடிமை மாதிரி, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் அதை பண்ணுவேன், இன்னையிலேருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவொன்னே துரியோதனன் சொல்கிறாரு, எனக்கு வேறு எதுவுமே வேணாம், நீ எனக்குன்னு நீ பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது, என் நண்பனாரு அது போதுன்றாங்க. அப்படி ஒரு அழகான நட்பு அங்கே உருவாகுது. இப்போ இந்த அரங்கேற்றம்லாம் முடிஞ்சு போயிடுதுல்ல, முடிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ துரோணர் கேட்குறாரு, எனக்கு குருதட்சணை கொடுங்க, முன்னாடி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஏன் குருதட்சணை என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் கொடுங்க அப்படின்றாரு. உடனே பீஷ்மரும் அவரோட மாணவர்கள் துரியோதனர்கள் அப்புறம் வந்துட்டு பாண்டவர்கள் எல்லாமே என்னன்னு கேட்குறாங்க. அப்போது அவர் ஒரு கதை சொல்கிறாரு. இவர் வந்து துரோணருடைய அப்பா வந்து ஒரு முனிவர், அவருக்கு ஒரு நண்பர் இருக்கார். அந்த நண்பர் யாருன்னா பாஞ்சால நாட்டோட மன்னர். இப்போது இவருடைய அந்த அந்த முனிவருக்கு துரோணர் பையன் மாதிரி அந்த பாஞ்சால நாட்டு மன்னனுக்கு ஒரு பையன் இருக்கான், துருபதன். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா தான் விளையாடுவாங்க, ஒன்றா தான் படிப்பாங்க, இந்த மாதிரி கலைகள் கற்றுக்கிறதுக்கும் ஒன்றா தான் போவாங்க. ஆனால் துருபதன் பெருசாக கலைகளில் அவ்வளோ சிறந்து விளங்கின ஆள் கிடையாது, ஏன்னா துரோணாச்சாரியார் அளவுக்கு வர முடியாது இல்லையா. ஆனால் துரோணர் தன் நண்பருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அவனை முன்னாடி நிறுத்துவார். அதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு நட்பு இருந்தது. ஸோ அந்த துருபதன் என்ன சொல்கிறான்னா, இந்த பாருடா, நானும் எப்பயுமே பிரிஞ்சிடவே கூடாது, கொஞ்ச நாள் கழித்து நான் போய் மன்னன் ஆகிடுவேன், ஆனால் அப்போ கூட நீ என்ன பண்ணணும், நீ என்கிட்ட வரணும், நீ வந்தனா நான் அந்த நாட்டை பாதி உனக்கு பிரித்து கொடுத்துருவேன், நீ பாதி நாட்டை ஆளணும், நான் பாதி நாட்டை ஆளணும், நம்ம ரெண்டு பேருமே என்றைக்குமே இணை பிரியாமல் இருக்கணும்னு ஒரு ஒரு அழகாக பேசி ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் ரெண்டு பேரும் வேறு வேறு பாதைகளுக்கு போகிறாங்க. துரோணர் வந்து அவரோட வேலைகளை பார்க்க போகிறாரு. அந்த துருபதன் பாஞ்சால நாட்டினுடைய மன்னனாராம், பாஞ்சால நாட்டில் ஆள தொடங்கிடுறான். இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் போயிடுது. பல வருஷங்கள் உருண்டோடிடுது. அப்போது துரோணருக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கிருபையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லையா. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சரியான வறுமை, அதாவது ஒரு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ஒரு பால் கூட குடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை. அப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து குத்துற மாதிரி கத்துனதுனால அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பால் கூட இல்லை, அது நோஞ்சா மாதிரி இருக்குது. அப்போ இவங்க ஒய்ஃப் ஒரு நாள் வந்து பாவமாக சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆளுன்றீங்க, எப்போ பார்த்தாலும் வந்து உங்கள் மன்னர் துருபதன் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டே தானே இருக்கீங்க, அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கக்கூடாதா, அவர் தான் உங்களுக்கு பாதி நாடு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே, ஏம்மா ஒருத்தன் நாடு தரேன்னு சொன்னால் அதெல்லாம் திருப்பியுமா தருவான், அது சும்மா பேச்சுக்காக சொல்கிறது, அதை வச்சுக்கிட்டுலாம் போய் பேச முடியுமா, அப்போ பழகுனதுமா இப்போ எனக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாரு துரோணர். இல்லை நீங்கள் ஒரு வாட்டி போங்க, நீங்கள் நாடெல்லாம் கேட்க வேணாம், ஒரே ஒரு மாடு கேளுங்க, அந்த மாடு இருந்ததுன்னா அது கறக்கு பாலை வச்சு நான் என் பிள்ளையை காப்பாற்றிடுவேன், கொஞ்சம் நல்லா வளர்ந்துருவாங்க, அது மட்டும் பண்ணுங்கன்னொன்னே இவர் யோசிக்கிறாரு, சரி ஒரு மாடு கேட்கறதுல என்ன தப்பு, நண்பனாக தானே இருந்தான், போய் கேட்போன்ட்டு பாஞ்சால நாட்டுக்கு போகிறாரு. போனவர் என்ன பண்ணுறாரு, போனவனே அந்த பழைய எதையும் ஞாபகப்படுத்தாமல், அது அப்போ மன்னன் எப்படி இருப்பான், அரசவையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான், கெத்தாக உட்காந்துட்டு இருப்பான், மந்திரி பிரதானிகளோட பயங்கரமாக எல்லாரும் வந்து ஐயோ மன்னர் மன்னர்னு அப்படி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பரிதாபமான ஒரு ஆள் உள்ளே வராரு. அதாவது கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, பிச்சைக்காரத்தனமாக ஒருத்தர் உள்ளே வந்துட்டு, என்ன துருபதா எப்படி இருக்க அப்படின்னா, எடுத்தோடனே கோவம் வந்துடும்ல மன்னருக்கு, இவன் யாரா இவன் நம்மளை எப்படி கூப்பிட்றான் அப்படின்னா, மறந்துட்டியா நான் தான் உன் நண்பன், அதான் எனக்கு பாதி நாடு தரேன்னு சொன்னியே அப்படின்னோடனே அவருக்கு இன்னும் கோவம் வந்துடுது.
பாதி நாடு தரேன்லாம் சொல்லியிருக்கலாம். இந்த துரோணர் இதையே வேறு மாதிரி சொல்லியிருந்தா அவர் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல இருந்த சிச்சுவேஷன், மற்றவங்க முன்னாடி இருக்கிற அசிங்கமான சூழ்நிலை இதெல்லாம் நினச்சிட்டு, என்னது பாதி நாடு தரேன்னு சொன்னேன், யார் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, முதல்ல யார்கிட்ட பேசுகிறேன் உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னே துரோணர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்க, நீ என் நண்பன் சொல்கிற, நான் உனக்கு நாடு வேறு தரணுமா, மரியாதையாக ஓடிடுற மாதிரி பேசினோன்னே இப்போது துரோணருக்கு கோவம் வந்துடுது. ஒரு நட்பை மதிக்க தெரியாத கேவலமான ஆள் நீ, நான் உன்னை எப்படிலாம் பார்த்துருக்கேன், நம்ம எப்படிலாம் இருந்திருக்கோம், இன்றைக்கி நீ இப்படி பண்ணுற, நான் உன்ட்ட நாடெல்லாம் கேட்க வரல, நான் கேட்க வேண்டலாம் ஒரே ஒரு பசுமாடு தான், ஆனால் நீ நாடு இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டல, இப்போ சொல்கிறேன் பாரு, உன் நாடு முழுக்க நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு உன்னை என் காலில் விழ வைக்கலனா என் பேர் துரோணன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்து மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இவரே இந்த பசங்களை பார்க்குறாரு. அந்த பந்து எடுத்து கொடுத்த நிகழ்வு அதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால தான் அப்போ பீஷ்மர் வந்து உங்களுக்கு குருதட்சணை என்ன வேணும்னு கேட்கும்போது சொல்லவே இல்லை. இன்றைக்கி இந்த அரங்கேற்றம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கேட்குறாரு, இப்போ நான் சொல்கிறேன் என் குருதட்சணை என்னன்னு. அந்த பாஞ்சால மன்னன் இருக்கான்ல, அவனை போரில் ஜெயிச்சு அவனை தேர்காலில் கட்டிட்டு கொண்டு வந்து என் காலில் விழ வைக்கணும், இதுதான் எனக்கான குருதட்சணை அப்படின்னு சொன்னோன்னே பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருமே போகிறாங்க.